ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிட்டல் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நான் சாக்ஸ் பைப் கிளீனரில் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லித்தரேன். இது ஜஸ்ட் ஈஸி கிராஃப்ட். கிட்ஸுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ஒரு கிராஃப்ட், அதுவும் பைப் கிளீனரில். இந்த கிறிஸ்மஸ் டைமில் பார்த்திங்கன்னா இந்த சாக்ஸ் சிம்னி பக்கத்தில் ஹேங் பண்ணி போடுவாங்க. ஸோ முன்னாடி எனக்குமே அது எதுக்கு போடுறாங்கன்னு எனக்கும் தெரியாது. ஸோ இந்த மாதிரி கிராஃப்ட் செய்யும்போது எதுக்காக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக என்னென்னா, முன்னாடி ஒரு அப்பாவுக்கு 3 பெண் குழந்தைகள் இருந்திருக்காங்க. அவங்களால டவுரி கொடுத்து கல்யாணம் பண்ண முடியாமல் இருந்திருக்கு. ஸோ அதை அந்த ஊரில் இருந்த ஒருத்தர் எந்த ஊருன்னெலாம் எனக்கு தெரியாது, ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்ச விஷயம்னு சொல்கிறேன். ஸோ அங்கே அவர் பேர் சென்ட் நிக்கோலஸ். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சிம்னி வழியாக கோல்ட் பேக்ஸ் 3 கோல்ட் பேக்ஸ் போட்டிருக்காரு. ஸோ மார்னிங் எழும்பி அந்த குழந்தைங்களும் அந்த அப்பாவும் அங்கே பார்க்கும்போது சாக்ஸ் பக்கத்தில் கிஃப்ட்ஸ், இந்த கோல்ட் காயின்ஸ் பார்த்ததோன்னா அவங்க அதை வச்சு அவங்க மேனேஜ் பண்ணி அவங்க அதை அவங்க மேரேஜ்க்கெலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் கிறிஸ்மஸ் டைமில் சாக்ஸ் தொங்க விட்டால் கிஃப்ட்ஸ் நிறைய வரும் அப்படின்னு ஒரு இதில் அந்த சாக்ஸ் கான்செப்ட் அந்த இடத்துலேருந்து அப்படி தான் வந்திருக்கு. ஸோ கொஞ்சம் புதுசாகவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. சரி, அது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு, அதான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போது நான் பண்ணியிருக்கிற இந்த பைப் கிளீனர் கிறிஸ்மஸ் சாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.